எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். முதல்வர் ஆனதுக்கு பிறகு என்ன நடக்குதுங்க? நாற்பத்தஞ்சு வருஷமாக அங்கே இருந்திருக்காங்க. இப்போ வந்து இடிக்க வராங்க, கோர்ட்டில் கேஸு வந்து இடிக்க வராங்க. இப்போ அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன? அவங்கள வந்து வேறு வீடு கட்டி கொடுத்து மாற்ற சொல்ல போகிறீங்களா? இல்லை வந்து அவங்க இடித்து விட்டு அவங்க ரோட்டில் வந்து படுக்க சொல்ல போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் பழனி பிரச்சனையில் வந்து 100 கோடி, அதில் வந்து 100 கோடி ஊழல் பிரச்சனை இருக்குது. அதில் வந்து 2 பேர் வந்து நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பின்னணின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் யாரையுமே அரெஸ்ட் இன்னும் பண்ணவே கிடையாது. அதுக்கான உங்களோட பதில் என்ன? அதில் ஏகப்பட்ட பினாமி பிரச்சனைலாம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாக்அப் டெத்து சபரீஷன், அவரை போட்டு வந்து மாற்றுத்திறனாளி, அவர் வந்து இறந்து போயிட்டார், லாக்அப்பில் போட்டு அடித்து கொண்டிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அது வாயை திறந்துருக்கீங்களா? ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஒன்றுமே சொல்லலை. போன வாட்டி வந்து அஜித்குமார் செத்தப்போ வந்து முதலமைச்சர் வந்து சாரிமான்னு சொன்னார். அந்த சாரிமா வச்சு ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணிங்க, எங்களுக்கு சாரி வேணாம் நீதி வேணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இறந்துருக்காரு, அதுக்கான உங்களோட பதில் என்ன? இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லவே கிடையாது. சாரிமா கூட சொல்லையே. எல்லாத்துக்குமே அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். நீங்கள் வந்து தாவேகா தலைவர் கிடையாது, தமிழ்நாட்டோட முதலமைச்சர். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் கேட்குறாங்க. அந்த வீடு பிரச்சனை கேட்குறாங்க, இந்த கோயில் லேண்டு பிரச்சனை, இந்த லாக்அப் டெத் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எதுக்குமே பதில் சொல்லாமல் எல்லாம் பசங்க பூரா எல்லாம் ஜனநாயகத்துக்கு 23ஆம் தேதி போகிறதுக்கு க்யூட் சிஎம் வேறு லெவலு ஜனநாயகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து எல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. எங்கே போயிட்டுருக்கு தமிழ்நாடு? நம்ம மக்களே அடக்குமுறைகள் வேறு. பத்திரிக்கையாளர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த யார் புதிய தலைமுறை விஜயன் இருக்கார், அவரை வந்து நைட்டு 2 மணிக்கு வா 3 மணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்குறீங்க. பழனியை பற்றி பேசின ஒருத்தர், அவரை போட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது என்ன போடுறாங்க கேஸு? என்ன கேஸு போடுறாங்க? கிரிமினல் கேஸை போட்டு உள்ள தள்ளுறாங்க. எல்லாமே அடக்குமுறை. எவன் பேசினாலும் அரெஸ்டடு. ரைட்டு, சூப்பரான மாற்றம். நன்றி, வணக்கம். வெளுத்து போடுவேன்.